அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு 3வது கிளாஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் ஓகேங்களா, அது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இலக்கணத்தில் நம்மளுக்கு மொத்தமாக 25 கேள்வி வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இலக்கணம்ல 25 கேள்விகள் வெயிட்டேஜ். இதில் நம்ம வந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறிநிலை வேறுபாடு, லகர நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, வினவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பண்பு அறிதல், இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதேமாதிரி சொல்லலை பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், பெயரெச்ச வகையறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த சிலபஸ் என்ன பண்ணிக்கணும், எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு என்னென்ன போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். நமக்கு அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஸோ 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். வாங்க பார்க்கலாம். ஸோ வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ வினைச்சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஓகேங்களா. வினைன்னு ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வினைச்சொல் சொல்றோம். ஸோ வினைச்சொல்லின் பண்புகள். ஸோ என்னென்ன பண்பு இருக்கு அப்படின்னா காலம் காட்டும், வேற்றுமை ஏற்காது ஓகேங்களா. அடுத்தது திணை, பால், எண், இடங்களை உணர்த்தி வரும், என்னது ஒரு வினைச்சொல் ஓகேங்களா. ஓகே. ஸோ இரு வினைகளின் வேறுபாடு சொற்கள் சில எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. அடங்கு, அடக்கு. அடங்கு அப்படிங்கிறது என்னது, ஒரு வினைச்சொல் தான். அடக்கு அப்படிங்கிறது என்னது, வினைச்சொல் தான் ஓகேங்களா. ஸோ என்ன வேறுபாடு இருக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அடக்க, மாணவர்கள் அடங்கினர் ஓகேங்களா. அறிவது அரிது. ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அடங்கு, அடக்குன்னு கொடுத்துருவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சரியானது என்னது, இதுதான் நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்க அறிவது அரிது ஓகேங்களா. ஸோ இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது. அடுத்து பாருங்க நிறைந்த, நிறைத்த ஓகேங்களா. ஸோ பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீர் நிறைத்தனர். டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறது தான் இது. விழித்து, விழித்து ஓகேங்களா. அம்மா விழித்ததும் கண் விழித்தான். அடுத்து பாருங்க குவிந்து, குவித்து. பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்தது பாருங்க பறந்து, பறந்து. விதைகள் பறந்து கிடப்பதை உண்ண பறவைகள் பறந்து வந்தன. மாறு, மாற்று. நேர்மையானவர்களாக மாறு, மற்றவரையும் மாற்று ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஓகேங்களா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்துட்டோம், சிலபஸில் இலக்கணம் யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. 25 கேள்விகள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு எங்ககிட்ட கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து டெஸ்ட் இருக்குது. கம்மிங் சண்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அண்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளானர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த டெஸ்ட் பிளானர் பிரகாரம் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில், அதாவது 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, என்னென்ன டெஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2
சொல்லகராதி. ஓகேங்களா, இதில் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் இதில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆடி பார்த்த மாதிரியே தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா போர்ஷன் அதிகமாக இருக்கிறது சொல்லகராதி தான். ஓகேங்களா, ஸோ நிறைய உலகம் உங்களுக்கு இருக்கும். என்னன்னா நிறைய இருக்குது இதில் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஆக்சுவலாக இது பார்க்குறது தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ச்சொல் அப்படிங்கிறது யூனிட் 1லேயே உங்களுக்கு வந்திருக்கும். சேம் அதே தான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் சேம் அதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதிர்ச்சொல் நம்மளுக்கு இதில் பார்த்துக்கும் போது யூனிட் 1லேயே பார்த்துட்டோம். அதே தான் ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு. ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ யூனிட் 2 சொல்லகராதி எவ்வளோ 15 கேள்விகள் வெயிட்டேஜ். ஓகே, ஸோ எதிர்ச்சொல் ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல் பார்த்தது தான். ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் உங்களுக்கு கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்தது தான். உங்களுக்கு பெரியது சிறியது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எது இதில் ரீட் பண்ணிகிட்டே வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 மேலே உங்களுக்கு எதிர்ச்சொல் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, எது வந்து நம்மளுக்கு தெரியாதது கொஞ்சம் கிரிட்டிக்கலான இருக்கிறதுலாம் இருக்கும். அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு 350 மேலே உங்களுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஓகே 357 உங்களுக்கு 357 எதிர்ச்சொல் உங்களுக்கு இருக்குது. சரியா, அது படிச்சுக்கிட்டா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, சரி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அது வந்து என்ன இருக்கும், பொருள் தரும். ஓகேங்களா, அப்படி உள்ளது எல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லுவாங்க. உயிர் எழுத்துக்கள் வரிசையில் 6 எழுத்துக்களும் மகர வரிசையில் 6 எழுத்துக்களும் தா பா நா வரிசைகளில் 5 ஓகேங்களா எழுத்துக்களும் கா சா வா வரிசைகளில் 4 எழுத்துக்களும் யா வரிசையில் ஒரு எழுத்தும் ஆக மொத்தம் 40 நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழியில் இதில் வர்றது எல்லாமே அதுக்கு மீனிங் உண்டு, பொருள் உண்டு. ஓகேங்களா, ஸோ நோ தூ என்னும் குறில்களையும் சேர்த்து 42 என்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நமக்கு இது படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஸோ உயிர் எழுத்துல பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ இதுக்கு எல்லாமே மீனிங் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆ அப்படின்னா என்னது, பசு. ஓகேங்களா, ஈ அப்படின்னா ஈதல், கொடுத்தல். ஸோ அதுதான். ஸோ மகர வரிசையில் பார்த்தீங்கன்னா மா மீ மூ மே மீ மோ. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் மீனிங் இருக்கு. தகர வரிசையில் தா தி து தே தை. பகர வரிசையில் பா பூ பே பை போ. நகர வரிசையில் பார்த்தீங்கன்னா நா நீ நே நை நோ. ககர வரிசையில் கா பூ கை கோ. சகர வரிசையில் சா வரிசையில் பார்த்தீங்கன்னா சா சி சே சோ. ஸோ இந்த எழுத்துக்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வா வரிசையில் வா வி வை வவ். யகர வரிசையில் யா ஒரே ஒன்று தான். குறில் எழுத்து நோ து. மொத்தம் எவ்வளோ, 42 எழுத்துக்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 42 எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில் இருக்கு. ஓகே, ஸோ தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஒரு எழுத்து மொழி என்று சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ பூ ஓகேங்களா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓர் எழுத்து ஒரு மொழி. இவை இரண்டும் இணைந்து பூங்கா என கலைச்சொல்லாக்கி வந்துள்ளது வைத்துள்ளனர். ஓகேங்களா, யா என்பது வினா. யாது யாவர் யாவன் யாங்கு யார் யாவை என்றெல்லாம் வினாவிற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யா. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆ சொல். ஆ மா நீ மீ பி ஊ சே தை
இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ மா என்பவையும் இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலேயே உண்டு. ஓகேவா? காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். புரியுதுங்களா? ஆமா அப்படின்னா காட்டு பசுங்களா. மா சொல். மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். இல்ல, மானா என்னது? ஓகேவா? பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தையும் மாநிலம் என்கிறோம். மா என்பது விலங்குகளையும் குறிக்கும். அரிமா, கரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் விலங்கின பெயராகி நிற்கின்றன. அது மா. அடுத்து ஈ. ஓகேங்களா? ஈ என்பது பொது பெயர். ஓயாது ஒளி செய்யும் ஒளியை குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈகை எனும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. இதெல்லாம் டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. ஈ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான் ஈ. அதுக்கு பதில் எவ்வளோ மீனிங் இருக்கு பாருங்க. கால மாற்றத்தில் கரைந்தவை. ஓகேவா? ஸோ என்ன இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது. ஓகேங்களா? ஸோ ஆண் என்பது ஆ ஆகியது. மான் என்பது மா ஆகியது. கோன் என்பது கோ ஆகியது. ஓகேவா? கோனா என்னது? அரசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க கோன் அப்படின்னு அரசன் இருக்குது. அது என்ன ஆச்சு? மருவி கோ அப்படின்னு ஆயிடுச்சு. கோ அப்படின்னாலுமே அரசன் தான். தேன் என்பது தே ஆகியது. தேனா என்னது? தேன். பேய் என்பது பேய் ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. அடுத்தது ஏ சொல். ஏகார சொல். எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஓகேவா? ஸோ ஏர் என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்மாவை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஓகேவா? ஸோ ஏவும் அம்பு ஏ என்றாகியது. ஸோ ஏ அப்படின்னா என்னது? ஏவும் அம்பு. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். ஸோ அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ். ஓகேவா? அதில் பல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. ஏகலைவன் என்னது? அம்பு விடுறவன். ஓகேங்களா? ஸோ தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும். நன்னூல் என்னும் இலக்கண நூல் எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களும் தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளவை ஆகும். நெடில மட்டும்தான் வரும், குறியில ஒரு எழுத்து சொல் வராது சொல்றாங்க. பாருங்க, நிறைய நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஆ, ஓகேங்களா? பசு. ஈ கொடு. ஊன என்னது? இறைச்சி. ஏ அம்பு. ஐ தலைவன். ஓ மதகு நீர் தாங்கும் பலகைக்கு ஓ அப்படின்னு பேர். கானா சோலை. கூனா பூமி. கை ஒழுக்கம். ஓகேங்களா? கோ அரசன். சா இறந்து போ. சி இகழ்ச்சி. இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணணும்? படித்தோம்னா நமக்கு ஈஸியாக வச்சிரும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னா இகழ்ச்சி. ஓகேங்களா? அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? லிங்க் பண்ணி நம்ம படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மெமராலஜி அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோதான் நம்ம படித்தாலும் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெமராலஜி டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு மறக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மெமராலஜி டெக்னிக் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகேங்களா? அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் நம்ம பண்ணலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சே அப்படிங்கிறது உயர்வு. சோ தா அப்படின்னா கொடு. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது தை, தையல். ஓகேவா? தைத்தல் இதெல்லாம் சொல்லலாம். நா அப்படிங்கிறது நாவு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு இதில் தெரிஞ்சது தான் இருக்கும். ஸோ நிறையா இது தெரியாதது மட்டும் நம்ம கான்செப்ட் பண்ணி இது படித்தா போதும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பையனா பாருங்க, இளமை. இதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ பை, இளமை. ஓகேங்களா?
பே அப்படின்னா மேகம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ வி அப்படின்னா மலர், வா அழைத்தல். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு ரிவிஷன் நம்ம பார்த்தாலே இதெல்லாம் போதும். ஓகேங்களா? தூனா உன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழியில் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. காடு அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு பார்த்தீங்கன்னா பல சொற்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதில் பாருங்க, கணையம், பதுக்கை, அரல், அரில், முடி, பொதி, பொச்சை, சுரம், இரும்பு, மிலை, முதை, வனம், வியல், விடர், வல்லை, முளரி, பழவம், இயவு, அழுவம், தில்லம், பொழில், பொற்றை, புறவு, ஆரணி, அரண், அடவி, கானகம், கான், கால், கா. இது எல்லாமே காடு அப்படிங்கிற பொருளை தான் கொடுக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் அப்படிங்கிறது புனரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பௌவம், வேலை. ஓகேங்களா? முன்னீர், நீராடி, பெருநீர், இதெல்லாமே கடல் தான். ஸோ கப்பல் அதே மாதிரி. ஸோ இது எல்லாமே ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இது நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அரினா திருமால், அறிதல், சிங்கம், வண்டு, இது எல்லாமே மீனிங் வந்து ஹரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸில் இருக்கிறத படித்தாலே போதும். டோட்டலாக வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஒவ்வொரு இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு குறைஞ்சது 200 to 300 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உள்ள உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, நாகம், பாம்பு, துத்தநாகம், படி, வாசி, படிக்கட்டு, அளக்கும் கருவி, எல்லாமே படி அப்படிங்கிற மீனிங் வருது. கல்விக்கூடம், படுக்கை, தொழுமிடம், எல்லாமே பள்ளி. ஓகேவா? நம்மளுக்கு படிக்கும்போது நம்மளுக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ மீனிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓகேங்களா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சிலபஸில் இருக்குது, பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ பொருந்தா சொல்லுன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருவினை அப்படின்னா நல்வினை, தீவினை. இது கூட பார்த்தீங்கன்னா வேற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எது இதை விட பொருந்தாததோ அதை நம்ம எழுதணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படற்கை. அதுதான் மூவிடம் தெரியும். இதில் வந்து என்னென்னா பொருந்தாதது ஒரு இதை ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன எழுதணும், நம்ம ஆன்சராக எழுதணும். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இருவினைனா நல்வினை, தீவினை. இரு திணைகள் வந்து உயர்திணை, அக்ரிணை. ஓகேங்களா? மூவிடம் தன்மை, முன்னிலை, படற்கை. அரசருக்குரிய 10. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. படை, தார், முரசு, கொடின்னு கொடுத்துட்டு வேற ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் சம்பந்தம் இல்லாதது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ என்ன, நம்மளுக்கு அரசருக்குரிய 10 அப்படிங்கிறது நம்ம 10மே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அரசருக்குரிய 10 என்ன சொல்றாங்கன்னா படை, தார், முரசு, கொடி, தேர், களிறு, குடை, மாலை, புரவி, செங்கோல். ஓகேங்களா? அடுத்தது ராசிகள் 12. ஓகேங்களா? 12 ராசிகள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ மேஷம், இடம், மேஷம், ரிஷபம். ஸோ ரிஷபம்னா இந்த இடம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசிகள். 12 ராசிகளுமே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்சமங்கலம், அட்டமங்கலம் சொல்றாங்க. ஓகேவா? சாமரம், முரசு, நிறைகுடம், விளக்கு, கண்ணாடி, கொடி, தோட்டி, இணையக்கயல். ஓகேவா? இணைக்கயல். இதெல்லாமே அட்டமங்கலம் சொல்றாங்க. அகத்தியர் மாணவர்கள் 12. அகத்தியரோட மாணவர்கள் 12 பேர். ஸோ அவங்க பேர் தெரியும். செம்புச்சேயை, ஓகேங்களா, வையாய்ப்பிகர், அதங்கோட்டாச்சான், அவிநயர், காக்கைப்பாடினியார், தொல்காப்பியர், நூறலிங்கர், வாய்ப்பியர், பணம்பாரனார், கலாரம்பர், ஓகேவா, நற்றத்தார், வாமனர். எல்லாமே அகத்தியரோட 12 மாணவர்கள். ஐம்பொறிகள் மெய், வாய், மூக்கு, கண், காது. ஓகேங்களா? அகத்திணைகள் 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், எதிர்பாலை, கைக்கிளை, பெருந்திணை. அப்புறம் புறத்திணைகள் 12. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ புறத்திணைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், பொருந்தாதது நம்ம எடுத்து எழுத முடியும். ஓகேங்களா. பருவங்கள் 10 பருவங்கள்: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், மருகை, அம்புலி, சிறுபறை, சிற்றில், சிதைத்தல், சிறுநேருட்டல் சொல்லுவாங்க. இலக்கணம் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. திசைகள் 4 திசைகள்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மேக்ஸிமம் நமக்கு என்ன தெரியல, தெரிஞ்சது தான் இருக்கும். 1-2 மட்டும் தான் நமக்கு தெரியாதது இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். 5 பூதங்கள்: நிலம், நீர், காற்று, அக்னி. ஓகேவா. நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து வானம். ஓகேங்களா. அதுதான் 5 பூதங்கள்: நிலம், நீர், காற்று, அக்னி, வானம். எண் பேராயம். ஓகேவா. அது பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. 8 பேராயம். ஓகே. ஸோ அது நம்ம படிச்சுக்கணும். 5 குரவர்: அரசர், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன். 5 காப்பியங்கள். ஓகேங்களா. குமாரகாவியம், உதயன குமாரகாவியம், யசோதர காவியம், சூடாமணி, நீலகேசி. இது 5 குறுங்காப்பியங்கள். 5 காப்பியங்கள். 5 காப்பியங்கள்: சீவக சிந்தாமணி, சிலப்பதி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. செம்மொழி இலக்கியங்கள். ஓகேங்களா. ஸோ தொல்காப்பியம் 10 பாட்டு 8 தொகை சொத்ததிகாரம் 15 கணக்கு மணிமேகலை இறையனர் அகப்பொருள் முத்தொள்ளாயிரம். அடுத்தது 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐயூர், 100, 18, பரிபாடு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, பெருநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. ஓகேங்களா. திருநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். 17 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா. நாலடியார்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வரும் 7வது முடியும் உங்களுக்கு முடியும். 18 நூல்கள். ஈசன் குணம். ஓகேங்களா. குணம் எத்தனை பிரிக்கிறாங்க? 8 வகையான குணங்கள் நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி முத்தமிழ், இயேசு நாடகம், முக்கணி, மாப்பழ, வாழை, முப்பால், அறம், பொருள், இன்பம், ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 5 ஓகேங்களா. சின்னது தொடு உணர்தல், உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல் 5 சொல்கிறோம். நானிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 5 திணைகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அகப்பொருள் திணை. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்சிங்கில் கேட்பாங்க. ஓகேங்களா. குறிஞ்சினா மலை, மலை சார்ந்த இடம். முல்லைனா காடு, காடு சார்ந்த இடம். மருதம் வயல், வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடல், கடல், கடல் சார்ந்த இடம். பாலைனா மணல், மணல் சார்ந்த இடம். சிறு பொழுதுகள் 6: மாலை, ஞாமம், வைகறை, விடியல், நண்பகல், ஏற்பாடு. பெரும்பொழுதுகள் என்னது? கார், பூதி, முன்பணி, பின்பணி, நிலவெனில், முதவெனில். ஓகேங்களா. அது பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். வெண்பா, சிற்பா, கலிப்பா, அஞ்சிப்பா, அருட்பா. 5 வகை தாயார். ஓகேங்களா. என்னது? பாராட்டுத்தாய், கூட்டுத்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய். இது வந்து 5 வகை தாய்கள். 5 குரு: அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒற்றர், தூதுவர். அது சுவை. ஓகேவா. கைப்புணனது கசப்பு, இனிப்பு, புளிப்பு, உறுப்பு, தோற்பு, கார்ப்பு. அவர் ரத்தினங்கள்: கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். மலரின் 7 வகைகள். ஓகேவா. பருவம், மலரின் பருவம் 7 பருவம்: அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். 5 ஓகேவா. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். 7 இசை. ஓகேங்களா. குதல், துத்தம், கைக்கிளை, உலை, கிளி, விளரி, தாரம். இதுதான் வந்து என்னது? 7 இசை சொல்றது. கடையில் வள்ளல்கள்: பாரி, ஆய், எலினி, நல்லி, மலையன், வேகன், காரி. அதுவே உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டனா தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், பொருந்தாததை நம்ம எழுத முடியும். ஸோ அதுக்காக எங்கெங்கே உங்களுக்கு அது கிடைக்குமோ அது எல்லாமே எடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா பருவ பேதை. ஓகேவா. 20. ஸோ பருவங்கள். ஸோ பேதைனா 5 to 7 வயது, பெரும்பை 8 to 11 வந்து பெரும்பை, 12 to 13 வயது முடியும் மங்கை, 14 to 19 வயது மடந்தை, 20 to 25 வயது உள்ளவர்கள் வந்து அறிவை, 26 to 31 வயதில் இருக்கவங்க தெரிவை, 32 to 40 வயதில் இருப்ப பெண்கள் வந்து பேரிளம்பெண். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு டைம் படிச்சுக்கிட்டா போதும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்.
ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இந்த இது இல்லாமல் இருக்காது. அகர வரிசைப்படி சொற்களை சரி செய்தல் அப்படிங்கிறது. ஸோ அது சிம்பிள் தான். ஸோ அகர வரிசைப்படி என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம அகர வரிசைப்படி நம்ம எழுதணும். ஓகேங்களா, அதுதான் இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னது, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216. ஓகேவா, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்கள் டேபிள். இது நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக எழுதலாம். ஓகேவா, காங்கா சாஞா. ஓகே, அது வந்து காக்கா கீக்கி கூக்கு கேக்கு கை கோகோ கௌ கௌ. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ டோட்டலாக 247 எழுத்துக்கள். ஓகேங்களா, இது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரதி, பாரம், பா, பாலை, பானை, பாறை. இது வந்து அகர வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், பா, அப்புறம் பாரதி, பாரம், பாலை, பாறை, பானை, லை, ரை, நை. ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கேட்பாங்க. முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் கேட்பாங்க இல்லை, இரண்டாம் எழுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அகர வரிசைப்படி எழுதணும். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. ஓகேங்களா, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது, அந்த ஏலக்குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகின்றன. இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன. ஓகேங்களா, அவை உயர்ந்தோங்கிய, குளிர்ந்தாழ்ந்து என்பவை. உயர்ந்து ஓங்கிய ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரே பொருளிலும், குளிர்ந்து ஆழ்ந்த என்பவை குளிர்ந்து என்னும் ஒரே பொருளிலும் வருகின்றன. அதான் ஒரு பொருள் பன்மொழி, ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அது என்னது பன்மொழி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளே தரும் பல சொற்கள் தொடர்ந்து வருவது ஒரு பொருள் பன்மொழி ஆகும். ஒரு பொருளையே தர்றது வந்து பல சொற்கள் வரும். நம்ம செய்யுள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, ஒரே சொல் தான் இருக்கும், அது நிறைய மீனிங்ஸ் வரும். ஓகே, ஸோ நடுமையம் எடுத்துக்காட்டு பாருங்க. நடுனால என்னது, மையம் தான். அதே மாதிரி மையமும் உங்களுக்கு ஒரு நடுமையம். மீமிசை ஞாயிறு, மீமிசைனாலும் ஞாயிறு தான். ஓகேங்களா, ஞாயிறு இந்த மாதிரி வருது. எனும் தொடர்களில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்துகிறது. ஓகேவா, நடு மையம் என்னும் இரு சொற்களுமே மேற்கு பகுதி என்னும் பொருளை தரும். மீமிசை என்னும் இரு சொற்களும் இணைந்து வந்து ஒரே பொருளை உணர்த்தியுள்ளன. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இரு பொருள் தரும் சொற்கள். ஓகேவா, சம்பி அப்படின்னா ரெண்டு பொருள் தரும், படகு, தோணி. அடவி அப்படின்னா காடு, மிகுதி. அல் அப்படின்னா இருள், வறுமை. ஓகேங்களா, இது வந்து இரு பொருள் தரும் சொற்கள். ஆனா, பசு, இரக்கம், ஆக்கம், செல்வம், காற்று, ஆறு, எண்ணெய். ஓகேவா, அது நதி, அதுக்கும் ஆறு சொல்லுவாங்க. ஆழி அப்படின்னா அது மோதிரம், கடல். இன்னல், துன்பம், கவலை. ஓகேங்களா, இந்து அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு என்ன, ரெண்டு மீனிங் இருக்கு, சமயம், மதம். இந்து சமயம், மதம். இகழ் அப்படின்னா பாருங்க, பகை, வலிமை. அடுத்து பாருங்க, இடர் அப்படின்னா துன்பம், நோய். இதுதான் இரு பொருள் தரும் சொற்கள். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இரு பொருள் தரும் சொற்கள், ஒரு சொல்லு ரெண்டு பொருள் தரும். அது இதுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பாருங்க, கவிகை, குடை, ஈகை. ஓகேவா, ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இது படிச்சுனாவே நமக்கு போதும். சரிங்களா, படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்க போகிறது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் என்ன பண்ணிடுவோம், எது வந்து கரெக்டான எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் அதில் இருக்கிற ட்ரிக்ஸு தான். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்துட்டா போதும். இப்போ பாருங்கள், பேச்சு வழக்கு என்பது வாய் வழி பேசுவது, எழுத்து வழக்கு என்பது சிந்தித்து எழுதுவது. ஓகேங்களா, ஸோ வட்டார வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு இருக்கு. வட்டார வழக்கு அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு. அணையம் அப்படிங்கிறது வட்டார வழக்கு. எழுத்து வழக்கு என்னது, நிறைவானது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழந்தார். ஓகேவா, புன்செய்யின் ஒரு பகுதி. கெராமூசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். கொடவாங்கல், கொடுக்கல் வாங்கல். ஓகேங்களா, திருநை, திண்ணை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏதாவது ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் கண்டிப்பாக அதை கொடுத்துருவாங்க. பிஞ்சை, பேச்சுவாளர் சொல்லுவோம், புன்சை.
ஓகேங்களா? விதைப்பெட்டி, விதைப்பெட்டி, ரோசி. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா உரசுதல். அப்புறம் வெள்ளங்காட்டி அப்படி சொல்லும் பார்த்தீங்களா, விடியற்காலை. ஸோ இந்த மாதிரி திருகை மாவரைக்கும், குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு, கடகம் ஓலைப்பெட்டி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் வர்றது பார்த்தீங்கன்னா கோர்த்து, போத்து. இது வட்டார வழக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம். வட்டார வழக்குங்கிறது என்னது, ஒரு ஏரியாவில் பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லாங். ஓகேங்களா? இது வந்து பேச்சு வழக்கு, இது வந்து காமனாக உள்ளது. கோர்த்து, கோர்த்து. ஆக்சுவலாக கோர்த்து அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு, கோர்த்து அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. சுவற்றில் அப்படிங்கிறது சுவரில், நாட்கள் நாள்கள், மதில் மனதில் மனத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அருகாமையில் அப்படின்னா பேச்சு வழக்கு, அருகில்னா சரி. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அருகில் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு, அருகாமையில் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம இதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதும், ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும். ஓகேங்களா? பாம்பு குத்து அப்படின்னு பேச்சு வழக்கு சொல்லுவோம், ஆனால் பாம்பு குற்று. பட்டம் பறக்குது சொல்லுவோம், பட்டம் பறக்கிறது தான் எழுத்து வழக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம். அப்புறம் தண்ணீர் குடிச்சான், தண்ணீர் குடித்தான், ரொம்ப ஈஸியானதான். பூனை ஓடிச்சு, பூனை ஓடியது. அப்பளம் உடைஞ்சது, அப்பளம் உடைந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதுவுமே 300 எக்ஸாம்பிள்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் பார்த்தோம் பாருங்கள். வாங்கியாந்த, வாங்கி வந்தது. ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்லையும் கொடுப்பாங்க. ஓகேவா? கொஷின் வரும் உங்களுக்கு பாருங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். தான் எழுத்து வழக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸாகவும் கேட்பாங்க. அதுக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அறிதல். ஓகேவா? மீனிங்ஸ். ஓகேவா? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம எடுத்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடியும். நம்மளுக்கு மீனிங்ஸ், ஒரு சொல்லுக்கு அதுக்குண்டான பொருள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விளைவு, விளைச்சல். சமூகம், மக்கள் குழு. அசதி, சோர்வு. சுடர், ஒளி. ஆழிப்பெருக்கு, கடல் கோள். இது எல்லாமே நம்ம படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு டைம் படித்து அதுக்கு ஒரு லிங்க் வச்சுட்டு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? படித்து நம்மளுக்கு மறக்காது. ஸோ அகற்றும், விளக்கும். மேன்மைனா உயர்வு. ஃபஸ்ட்டு மீனிங் தான் நம்ம படிச்சிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது நிறையா இருக்கும், தெரியாதது கம்மியாக தான் இருக்கும். நம்ம தெரியாததுலேருந்து தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு என்னது, நிறைய எக்ஸாம்ஸ் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிய இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை நம்ம 100% நம்ம ஃபுல்லாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம், நமக்கு தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை மிஸ் பண்ணாமல் அந்த மார்க் நம்ம வாங்கிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 300 400 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் பாருங்கன்னா சிதவல். சிதவல்னா தலைப்பாகை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தமியர் அப்படின்னா தனித்தவர். முனிதல், வெறுத்தல். துஞ்சல், சோம்பல். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிரிட்டிக்கலான ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, நம்ம தெரியாத வேர்ட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணி அதை படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஓகேங்களா? அதே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே இதுதான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு சொல் பன்மொழி. ஓகேங்களா? காடு, இப்போ அந்த மீனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணையம், பதுக்கை, அறல், அறில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காடு அப்படிங்கிற பொருள் தான் தருது. இதே இதுதான் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு சிலபஸில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்டு
கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஓகேங்களா, சிலபஸ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பாருங்க எக்ஸாம்பிள், ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சமூகம், தெரு, வீடு, நாடு. ஓகேவா, இதுக்கு என்ன இது? சமூகம் அப்படிங்கிறது கரெக்டான இது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் புக்ஸில் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, ஒன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து தான் இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, விடுபட்டதை எடுத்து எழுதுது. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து விளையாடு, மனிதன் எப்பொழுது உண்மையை உரைக்கிறான், நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த புக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வந்துட்டோம், எதுவுமே ஸ்கிப் பண்ணல. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 214 எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஓகேவா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம். ஸோ பொருத்தமான பொருள் என்னது? நிருமித்த, உருவாக்கிய. ஓகேவா, மீனிங்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டட் ஆகிறது தான். ஸோ சுடர், ஒளி. ஓகேவா, ஸோ இது நம்ம என்ன ஒன் டைம் படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு போதும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா 300க்கு அபோவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீனிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் ஒரே டைம் வந்து நல்லா ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மறுவுவை எழுதுதல். ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக. ஓகேங்களா, ஸோ மருவு அப்படின்னு என்னதுன்னா மருவி. ஓகேங்களா, ஸோ அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்கள். இப்போ நிறைய ஊர் பெயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருவி வந்து வேற பெயர் வந்து நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள், நாம் எல்லா சொல்லையும் எல்லா இடங்களையும் முழுமையாக வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. ஓகேங்களா, தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகின்றோம். ஓகேங்களா, இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை மருவு எனப்படும். ஓகேங்களா, ஸோ கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு இந்த மாதிரி எல்லாம் மருவுன்னு சொல்கிறோம். நீதிமன்றத்தில் தொடுக்கும் வழக்கு வேறு, இலக்கண வழக்கு என்பது வேறு. நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு வழக்கு என்று பெயர். ஓகேங்களா, இது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அதை அந்த சொல்லாலேயே வழங்குவது இயல்பு வழக்கு என்பர். இதை இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு என 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இவ்வூர்களை எவ்வாறு சுருக்கி அழைக்கிறோம்? என்ன எப்படி அழைக்கிறோம்? தஞ்சாவூர் என்னாச்சு மருவி தஞ்சை அப்படின்னு ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மருவி கோவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இவை தஞ்சை, கோவை என சிதைந்து வந்துள்ளதால் இவற்றை என்ன பண்றோம்? மருவு என்று அழைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்களுக்கு. சாற்றூர், ஆத்தூர், சேலையூர், சேலம், கருவூர், கரூர், கொடைக்கானல், கோடை. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதது என்ன இருக்கோ அது மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்க, சிங்காநல்லூர் மாதிரி சிங்கை, சிங்களாந்தபுரம் சிங்கை, அலங்காநல்லூர் அலங்கை. ஓகேங்களா, அம்பாசமுத்திரம் என்னது மருவி அம்பை. ஓகேங்களா, ஸோ கொடைக்கானல் என்னாச்சு மருவி கோடை அப்படின்னு மாறிடுச்சு. விருதுநகர் விருதை, மணப்பாறை என்ன பண்ணுறோம் மணவை. ஓகேங்களா, ஸோ இந்த இதை வந்து ஒரு டைம் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் 62
ஊர் பெயர்கள் வந்து மருவி நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ உதகமண்டலம் ஊட்டி, நாகப்பட்டினம் நாகை, திருநெல்வேலி நெல்லை, செங்கற்பட்டு செங்கை, தஞ்சைனது தஞ்சாவூர், திருநின்ற ஊர் அப்படிங்கிறது திண்ணனூர். ஓகேங்களா? அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிழை திருத்தம். ஓகேங்களா? ஸோ பிழையாக கொடுத்துருவாங்க, என்ன பண்ணணும், அதுக்கு கரெக்டான வேர்டை வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ எழுதுவதை பிழையின்றி எழுதினால் படிப்போருக்கு பொறுமயக்கம் ஏற்படாது. ஓகேங்களா? திணை, பால், எண், இடம், காலம், மரபு ஆகியவற்றில் வலுவின்றி எழுத பயிற்சி பெற வேண்டும். சில வகைகள் மட்டுமே இங்கே விளக்கப்பட்டுள்ளன. ஸோ வாக்கிய பிழையும் திருத்தமும். ஸோ வாக்கிய பிழை இன்று எழுத சில இலக்கண நெறிகளை கையாள வேண்டும். ஓகேங்களா? ஸோ உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும். அதுபோன்று அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்ரிணை வினைமுற்றே வர வேண்டும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? அக்ரிணைனா அக்ரிணில் தான் முடியும், உயர்திணையில் ஆரம்பிச்சது தான் உயர்திணை முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்து டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தான் விதிகள், இந்த மாதிரி தான் இருக்கும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க ரொம்ப ஈஸி. தங்கை வருகிறது. ஓகேங்களா? இது வந்து பிழை. ஓகேங்களா? ஸோ தங்கை அப்படிங்கிறது உயர்திணை, வருகிறாள் அப்படிங்கிறது உயர்திணையில் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, தங்கைங்கிறது உயர்திணை, வருகிறது அப்படிங்கிறது அக்ரிணியில் கொடுத்துருக்காங்க, அது பிழை. ஓகேங்களா? ஸோ தங்கை வருகிறாள் அப்படிதான் ரைட்டு. தம்பி வந்தார் அப்படிங்கிறது பிழை. ஓகேவா? ஸோ தம்பி வந்தான். ஓகேவா? மாணவர்கள் எழுதினர். ஸோ மாணவர்கள் எழுதினார்கள். ஸோ மாணவர்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து என்ன பண்ணணும், ஒரு டைம் படித்தாம நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இது தப்பு, இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆசிரியர் பலர் வந்தார்கள் அப்படிங்கிறது தப்பு. ஆசிரியர் பலர் வந்தனர். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், நிறைய எக்ஸாம் கொடுத்துருக்கோம். உடைகள் கிழிந்து விட்டது அப்படிங்கிறது தப்பு. உடைகள் கிழிந்து விட்டன. செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்றை வாங்கினான். ஓகேவா? செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான். ஓகேவா? ஒன்றை அப்படிங்கிறது தவறு. தலைவர் நாளை வந்தார் அப்படிங்கிறது தவறு. தலைவர் நாளை வருவார். ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படிங்கிறது தவறு. ஆமைகள் வேகமாக ஓடா, அதுதான் சரி. ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஓகேங்களா? இதுவும் ஈஸியானது தான். ஸோ பேச்சு வழக்கு எழுத்தொழுக்க மாதிரி பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பேச்சு வழக்கு என்ன சொல்லுவாங்க, பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம் கவனமாக. ஓகேவா? நீத்து பாகம், மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல், மகுளி சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், கடைத்து புளித்து, சலிப்பு. இந்த மாதிரிலாம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். ஓகேவா? அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். இதுதான் சரி எழுத்து வழக்கு. ஓகேவா? சொல்லு சொல், நில்லு நில், வந்தியா வந்தாயா, இந்த மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிள் தான். இது ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை ரீட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு சொல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அதோட திருத்தம் பார்த்தோம். அடுத்தது இது தொடர். ஓகேங்களா? ஒரு வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள பிழை நம்ம நீக்கி எழுதுறது. இதுவுமே சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். தம்பி எங்கே நிற்கிற, இது பேச்சு வழக்கு. தம்பி எங்கே நிற்கிறாய், இது வந்து எழுத்து வழக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், நம்ம தெளிவாக நம்ம தமிழ் படித்தோம்னாலே நம்ம ஓரளவுக்கு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? பாருங்க, சில வட்டார மரபுகளை அறிந்து கொள்க. தீமிதியல் திருவிழாவில் தீக்குழியை பூக்குழி என்றும் தீமிதியலை பூமிதித்தல் என்றும் சொல்லுதல் மரபு. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், தீ மிதிக்கணும்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க,
பூக்குடி, பூ மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, இந்த மாதிரி ஆசிரியரை ஐயர் என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டாரத்தார் மரபு. ஓகேங்களா, வட்டார சொல்கள் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேங்களா, இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நூல், மொழி, கோல், மீன், நீதி, இந்த மாதிரி கொடுத்துட்டு இது என்ன பண்ணணும், ரெண்டு சொற்களை இணைச்சு புதிய சொல்லை நம்ம உருவாக்கணும். இப்போ பாருங்க, விண்மீன், விண் இருக்கு, மீன் இருக்கு, விண்மீன். ஓகேங்களா, மணி மாலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு சொற்களை இணைத்து கரெக்டான வேர்டை நம்ம என்ன பண்ணணும், இணைச்சு எழுதணும். இதுதான் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இங்கே பாருங்கள், இது நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. இது ரெண்டு ஏதாவது ரெண்டு இணைச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், விடை எழுதணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், தேன் இருக்குது, தேன் மலை, ரெண்டுமே நினைக்கலாமா, தேன் மலை. ஓகேங்களா, இந்த மாதிரி இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களையும் உருவாக்குறது. இங்க பாருங்க, டிஎன்பிசியில் கேட்டது, அண்ணன் டேஷ் கொடுத்தது தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர். அண்ணன் மற்றும் தம்பி. ஓகேங்களா, நீ நன்கு படிக்க வேண்டும். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், நீ நன்கு படிக்க வேண்டும் அல்லது நன்கு தொழில் கற்றுக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல். ஓகேங்களா, ஸோ நான் காட்டிற்கு சென்றேன், புலியை பார்த்தேன், அதனால் புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் விளையாடுவேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்திருந்த எக்ஸாம்பிள்ஸ். தேர்வு முடிந்த டேஷ் விட்டு சுற்றுலா செல்லலாம், தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். ஓகேவா, ஸோ சரியான இணைப்பு சொல்லை சொல்லால் நிரப்புக. எனவே, ஏனெனில், அதனால், ஆகையால், அதுபோல, இல்லை என்றால், மேலும், இதெல்லாம் என்னது, இணைப்பு சொற்கள். எந்த இடத்துல எது வரணும், ஓகேவா, அதை நம்ம போடணும். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் கொடுத்துட்டு அவர் எளிமையை விரும்பினார், ஏனெனில். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணணும், எனவே அப்படி வரக்கூடாது. எனவே அவர் எளிமையை விரும்பினார் அப்படின்னு வரக்கூடாது. ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். இந்த மாதிரி நிறைய நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதை போட்டுடலாம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். ஓகேவா, என்ன வரும் அதில், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் அப்படின்னு போட்டால் தான் கரெக்டான சென்டென்ஸ் ஆகும். ஓகேவா, இப்போ நிறைய இருக்கு பாருங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஓகேங்களா, அடுத்தது இணை சொற்களை இட்டு நிற்புக. அதே தான். ஓகேங்களா, இதுக்கு இணையான சொல் என்ன போடும், சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்வி சிறந்தவர் ஆவர். ஓகேவா, ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு போதும். அதே மாதிரி அடுத்தது ஒரு எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, அதுக்கு பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா அதே தான், ஆ பசு ஈ கோடு. ஓகேங்களா, ரிப்பீட்டடாக வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இது பார்த்துட்டோம். ஒரு எழுத்து ஒரு மொழியில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பசு ஈ கோடு ஊ இறைச்சி. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, நீங்கள் சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ரிப்பீட்டடாக ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து 2 டைம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி என்னது, பல பொருள் தரும் ஒரு சொல், இதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஓகேங்களா, சிலபஸில் ரிப்பீட்டடாக ஆகி கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ நம்ம சிலபஸ் டோட்டலாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சிலபஸ் உங்களுக்கு சொல்லகராதி முடிஞ்சது. ஓகேங்களா? கடைசியில் பாருங்கள், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. ஸோ இது முடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸோட உங்களுக்கு என்ன ஆகுது, இலக்கணம் தமிழில் இலக்கணம் சொல்லகராதி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இலக்கணத்தில் 25 கேள்விகள், சொல்லகராதியில் 15 கேள்விகள் வந்து வெயிட்டேஜ். அது ரெண்டுமே நான் என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? வர ஜான்வரி 11 அன்னைக்கு, ஓகே, 11ஆம் தேதி ஜான்வரி 2026 ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 யூனிட் 2 தமிழில். ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 இலக்கணத்தில் 100, சொல்லகராதியில் 100 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகளுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து டெஸ்ட் எழுதுங்க. நிறையா டெஸ்ட் எழுதுனா தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசிக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பேரண்ட்ஸ், ஓகேங்களா, ஸோ உங்கள் வீட்டில் டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு இதை வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.